கீழே இருக்கிற மாதிரி சவப்பெட்டியில இஸ்ரேல் ராணுவம் போகணுமா, அல்லது மேலே இருக்கிற மாதிரி கெஞ்சி கேட்டு கூத்தாடி வெளியே போறீங்களா? நீங்களே முடிவெடுங்க. சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு இந்த நிமிடம் வரை இஸ்ரேலிடத்தில் காத்திரமான எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. தண்ணியை போட போறோம், பங்கர் பிளாஸ்டர் பாம் அடிக்க போறோம், இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார். முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு, வேற யாரும் சொல்லல. நீ சொல்றத நாங்க கேட்கறதுக்கு போர் நிறுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன புரியணும்? ராய்ட்டர் சொன்ன செய்தியை பார்த்தீங்க, அமெரிக்காவினுடைய திங்க் டேங்க் சொன்ன செய்தியை பார்த்தோம், இவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்தெல்லாம் இவங்க பலவீனப்பட்டு இருந்தா இது மாதிரி பேசுவாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 71வது நாட்களை தாண்டி காசா ஸ்ட்ரிப் மீது இஸ்ரேலிய கொடூர ராணுவம் நடத்தி வருகிற இன அழிப்பு யுத்தம் தொடர்ந்து வருகிறது. இந்த யுத்தத்தினால் இதுவரைக்கும் 19,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 52,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டு சுமார் 50,000க்கு மேற்பட்டவர்கள் கைகால்களை இழந்து ஊனமாகிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. 19,000 பேரில் சுமார் 8,000 பேர் சிறுவர்கள் என்கிற அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் ஒரு யுத்த களத்தில் கூட எந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்கிற கட்டளைகள் இருக்கிறதோ அந்த ஆயுதங்களை கூட பயன்படுத்தி பாலஸ்தீன அப்பாவி காசா மக்களை கொன்றொழிக்கிற ஒரு கொடூரமான காரியத்தில் இஸ்ரேல் களமிறங்கியது அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் 71 நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வந்தாலும் இந்த யுத்தத்திலே இஸ்ரேலால் இதுவரைக்கும் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நம்ம ஊர் பாஷையில நம்ம பார்த்தோம்னா, ஒரு தலைமுடிய கூட அவங்களால புடுங்க முடியல, அல்லது ஒரு ஆணிய கூட அவங்களால புடுங்க முடியல என்று சொன்னால் கூட அது நிகரில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இந்த யுத்தத்திலே கடுமையாக பாதிப்பை கண்டு வருகிறார்கள், இழப்புகளை சந்தித்து வருகிறார்கள் இஸ்ரேல் ராணுவம். இந்த இடத்துல நம்ம பல தடவை சொன்ன ஒரு செய்தி தான், நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உலக வரலாற்றில் குறிப்பாக இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் ஹமாஸுக்கும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு 10 நாட்கள் கூட ஒரு பயங்கர யுத்தம் நீடித்ததாக வரலாறுகள் கிடையாது. யுத்தம் நடந்திருக்கிறது, ஆனால் இப்படி ஒரு யுத்தம் ஒரு 10 நாட்கள் கூட நீடித்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு 71 நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வருவதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய உதவியில் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா 71 நாட்களாக இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்தாத ஆயுதங்களே இல்லை. பங்கர் பிளாஸ்டர் பாம் உட்பட அந்த பங்கர்களை அழிக்கிற குண்டுகள் உட்பட அத்தனையையும் பயன்படுத்தியும் ஒரு குழுவாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய, குறிப்பாக காசாவினுடைய ராணுவமாக இருக்கிற 40,000 பேரை மாத்திரமே கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் படையணியை அழிக்க முடியாமல் இருப்பது ஒன்று, அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, இவர்கள் அந்த அளவு தூரம் இந்த யுத்தத்திற்காக தயாராகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1960களுக்கு பிந்தைய காலகட்டத்திலே இந்த பாலஸ்தீன மண்ணிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது பாலஸ்தீனத்திற்காக 6 நாடுகள் ஒன்றிணைந்து போரில் குதித்தது நமக்கெல்லாம் தெரியும். ஜோர்தான், சிரியா, எகிப்து உள்ளிட்ட 6 நாடுகள் இந்த யுத்தத்திலே பங்கெடுத்த நேரத்தில் வெறும் 6 நாட்களில் இஸ்ரேல் ராணுவம் அந்த 6 இஸ்லாமிய நாடுகளையும் தோற்கடித்து லெபனானின் பல பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது, எகிப்தினுடைய சினாய் வரைக்கும் உண்டான சில பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது, ஜோர்தானின் பல பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது, சிரியாவினுடைய பகுதிகள் என்று பல நாடுகளின் பல பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிற அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளை ஓட விரட்டி அடித்தது இஸ்ரேலிய ராணுவம். 6 நாள்ல யுத்தம் முடிவுக்கு வந்தது. 6 இஸ்லாமிய நாடுகள் தோல்வி அடைந்தது. இதிலே சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகள் அவர்களுக்கு உதவிகள் செய்தார்கள், நேரடி யுத்தத்திலே பங்கேற்கவில்லை. இப்படி 6 பெரும் நாடுகள் 6 நாள்ல அந்த யுத்தத்தில் தோற்று போன நிலையில ஒரு ஆயுத குழுவாக பாலஸ்தீனத்தின், குறிப்பாக காசா பகுதியினுடைய ஆளும் கட்சியாக ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டு
இராணுவமாக செயல்படுகிற ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படையணியோடு இவர்களால் ஜெயிக்க முடியாமல் இருப்பது என்பது திட்டத்தெளிவான ஒரு தோல்வியா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்பதாக ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்படத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், கும்பிட்ட மாதிரி ஒரு பெண் இருக்கிறாள். இதே நேரத்தில் கீழே இருப்பது சவப்பெட்டி. இந்த புகைப்படத்தை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டு என்ன செய்தியை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கீழே இருக்கிற மாதிரி சவப்பெட்டியில இஸ்ரேல் ராணுவம் போகணுமா, அல்லது மேலே இருக்கிற மாதிரி கெஞ்சி கேட்டு கூத்தாடி வெளியே போறீங்களா, நீங்களே முடிவெடுங்க என்று சொல்லி இந்த புகைப்படத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுகிற வைரல் ஒரு புகைப்படமாக இது மாறி இருக்கிறது. நீங்க இப்படி போக விரும்பினா கெஞ்சி எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க தயார், நீங்கள் போகலாம். இதே நேரத்தில் இல்ல பாக்ஸுக்குள்ள பெட்டிக்குள்ள பிணமாகத்தான் போகணும் என்று அடம் பிடிப்பீங்கன்னா அதற்கும் நாங்கள் தயார், கண்டிப்பாக நீங்க பணமாகத்தான் போறீங்க என்கிற செய்தியை கஸ்ஸாம் படையணி ஹமாஸுடைய கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதற்கும் நாங்கள் துணிந்து விட்டோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 20,000க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. கஸ்ஸாம் உள்ளிட்ட பாலஸ்தீன போராட்ட குழுக்களில் இருந்து மொத்தமாக 136 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருப்பதாக அபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள். சுதந்திர போராளிகள் 136 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் கட்டுக்கடங்காமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தும் யார் வெல்கிறார், யார் தோற்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஆச்சரியம் மிக்க சில அதிர்ச்சிகரமான அறிக்கைகளும் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து செயல்படுகிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், ஒரு திங்க் டேங்க் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த இந்த 71 நாள் யுத்தத்தினுடைய சாதக பாதகங்களை ஆய்வு செய்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை வாஷிங்டன் டிசியில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையினுடைய விவகாரங்கள் இன்றைக்கு பத்திரிகை செய்தியாக மாறி இருக்கிறது. அதிலே அவர்கள் குறிப்பிடுகிற மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தில் போராடுகிற சுதந்திரத்திற்காக போராடுகிற அந்த குழுக்கள் காசாவில் இருக்கிற நேரத்தில் தந்திரோபாயமாக அவர்கள் அதிநவீன முறையில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஹமாஸை பொறுத்தவரையில் தந்திரோபாயமாக மிக மதிநுட்பமாக நவீன முறையில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய வடக்கிலும் தெற்கிலும் முன்னேற்றங்களை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்துடைய நார்த்து, அதே மாதிரி சவுத்து, எல்லா பகுதிகளிலும் அவர்கள் வெற்றிகளை கண்டுகொண்டே வருகிறார்கள் என்கிற செய்தியை அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறையில ராய்ட்டர் செய்தி முகமை இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை, ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்து வருகிற இந்த 71 நாள் யுத்தத்தினுடைய சமரியாக நம்ம அதை பார்த்துக்கிற முடியும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த காசா ஹமாஸை பொறுத்தவரையில் காசாவினுடைய நிலப்பரப்பு அவர்களுக்கு அத்துப்படியானது. அது அவங்க சொன்னாலும் சொல்லலாட்டி உண்மைதானே. காசாங்கிறது அந்தந்த ஊர்க்காரங்க, கீழக்கரை மக்களுக்கு கீழக்கரை அத்துப்படியா இருக்கும், சென்னை மக்களுக்கு சென்னை அத்துப்படியா இருக்கும், கொழும்புல இருக்கிறவருக்கு கொழும்பு அத்துப்படியா இருக்கும், கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவருக்கு கிழக்கு அத்துப்படியா இருக்கும், அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு அந்த ஏரியா அவருக்கு அத்துப்படியா இருக்கும். அந்தந்த பகுதி அவரவருக்கு மிக மிக பரிச்சயமானதாக இருக்கும். எந்த இடத்துல வளைவு இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குது, எந்த இடத்துல குன்று இருக்குது, எல்லாமே தெரியுமில்ல. அது மாதிரி பாலஸ்தீனத்தில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குதுங்கிறது அந்த நிலப்பரப்பு மிக அத்துப்படியானது. இந்த நிலப்பரப்புக்குள்ள இஸ்ரேலிய படைகளை தெரியாத, நிலப்பரப்பை பற்றி தெரியாத படைகளை உள்ள இழுத்து ஹமாஸ் படையினர் அவர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ராய்ட்டர் வெளியிட்டு இருக்கிறார்கள். உள்ள இழுத்து ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா எங்க போறது, எங்க திரும்புறது, திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது
இஸ்ரேலிய ராணுவம் என்று சொல்லிட்டு ஹமாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய விரிவாக்கப்பட்ட ஆயுத களஞ்சியத்தையும் அதே நேரத்தில் பறந்து வரைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய விரிவான சுரங்கப்பாதை வலையமைப்பையும் மிக திறம்பட அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ராய்ட்டர் செய்தி முகமை இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய அதிநவீன ஆயுத களஞ்சிய சாலையை மிக துல்லியமாக பயன்படுத்துகிற அதே நேரம் அவர்களுடைய அந்த பங்கர் சிஸ்டம் மிக துல்லியமாக சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பங்கர் அழிக்க போறோம், தண்ணி நிறைக்க போறோம், கடல் தண்ணியை விட போறோம் என்றெல்லாம் அவர்கள் பல அறிவித்தலை விடுத்தார்கள். நேற்று ஹமாஸ் மிக தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நீங்க எதனாலும் உள்ள விட்டுக்கிறங்க, நாங்க அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தான் அதை அமைச்சிருக்கிறோம், எங்களுக்கு அதை எப்படி பாதுகாக்க தெரியும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு செய்தியையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நீங்க கடல் தண்ணியை கொண்டாந்து உள்ள விட்டா அந்த தண்ணி எங்க வெளியே போகும் ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க, திரும்ப கடலுக்குள்ள தான் ராஜா போகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது. ஏன்னு கேட்டா இவங்க கடல் தண்ணியை விட்டாங்கன்னா அது கடலுக்குள்ள ரிட்டர்ன் போகிற வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத மிக துல்லியமான ஒரு சிஸ்டத்தை அவர்களே அவர்களுக்கு ஆக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அதை இன்னைக்கு ராய்ட்டரும் சொல்றது மட்டுமல்லாம ராய்ட்டர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. 2014 நடைபெற்ற யுத்தத்தின் போது 66 பேரை இழந்ததாக அன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் 650 பேரை இழந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்ததிலிருந்து எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிய முடியும் என்று சொல்லி ராய்ட்டர் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது 2014 66 பேர் தான் எங்க தரப்பு செத்தாங்கன்னு சொன்னாங்களாம். இப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லி இருக்குது, 650 பேர் செத்திருக்கிறாங்க. அது பச்சை பொய். 600 ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட குறைந்த மினிமம் 25,000 பேர் மரணிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு இழப்பு, அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை எல்லாத்தையும் மறைச்சு முடிச்சுட்டு நாங்க 650 பேர் செத்துருக்கிறோம். சரி, 650 பேர் செத்ததாவே வச்சுக்கிறோம். 2004 எத்தனை பேர் செத்தாங்க? வெறும் 66 பேர் செத்தாங்கன்னு ராய்ட்டர் சொல்றாங்க. அப்படித்தான் இஸ்ரேல் சொன்னதாக சொல்றாங்க. 2014 66, 2023 650 சொன்னா இப்பொழுது கஸ்ஸாம் படையணி 2016 விட எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சுரங்கத்தை அழிக்கிற விவகாரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதியை மேற்கோள் காட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு இந்த நிமிடம் வரை இஸ்ரேலிடத்தில் காத்திரமான எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. தண்ணியை போட போறோம், பங்கர் பிளாஸ்டர் பாம் அடிக்க போறோம், இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு. வேறு யாரும் சொல்லல, முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு. இது ஒண்ணுமே காத்திரமான முடிவு கிடையாது, அதனால அவங்களை அழிக்க முடியாது. சும்மா சொல்லலாம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர அழிக்க முடியாது என்று சொல்லி, ஆனா அது இல்லாம நம்ம வேற சிஸ்டத்தை யோசிக்கணும்ங்கிறாங்கடா. உலகத்தில் இருக்கிற 2 சிஸ்டம், ஒன்று குண்டை போட்டு அழிக்கிறது, அதுவும் முடியாதுன்ட்டு, தண்ணியை விட்டு பார்ப்போம்னாங்க, அதுவும் முடியாது. வேற எதைத்தான் பண்றது? சில நேரங்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நான் ஒரு வீடியோ நம்ம காட்டுவோம், அந்த பகுதியை நமக்கு காட்ட முடியாம போகும். என்னன்னா ஒரு பங்கரை கண்டா உள்ள போய் பார்ப்போமேன்னு போய் பார்க்கறது. அப்படி போனாங்க. இன்னைக்கு பங்கருக்குள்ளேயே வச்சு செஞ்சாங்க. உள்ள போன குரூப்பை போட்டு என்ன சம்பளாக்கி அத்தனை பேரையுமே அழிச்சு நொறுக்கிருக்கிறாங்க. நொறுக்கினது மட்டுமல்லாம அவங்க அந்த மோப்ப நாயை முன்னுக்கு அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நாய் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடிச்சு வெளியே வீசுற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பங்கர் சிஸ்டம் அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத அவருடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்றது மட்டுமல்லாம ராய்ட்டர் செய்தி முகமை இன்னொரு செய்தியை சொல்லுது. இஸ்ரேலுடைய உளவுத்துறையினுடைய முன்னாள் மூத்த அதிகாரியாக இருந்த பிஎல் பீங்கோ என்கிறவருடைய பேச்சை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவுல RPG 7 என்கிற ராக்கெட்டுகள் அதே மாதிரி கையெறி குண்டுகள் எல்லாமே ஆரம்பத்தில் இருக்கல, இந்த 2014க்கு பிறகு இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. RPG 7 ஏவுகணைகள் எல்லாம் இவங்களே தயாரிச்சிருக்கிறாங்கிறாங்க. அப்ப ஆயுத களஞ்சிய சாலையெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கல இஸ்ரேல் என்ன அறிவிப்பான்னா, ஹமாஸுடைய ஆயுத களஞ்சிய சாலையை அழிச்சிட்டோம்பாங்க. அவங்க ஆயுத களஞ்சிய சாலைன்னு வச்சுக்கிட்டு வெளியே வச்சு செஞ்சாங்கன்னா அடிக்கிறது. இப்ப எந்த களஞ்சிய சாலைக்கு எங்க அடிச்ச? இந்த வார்ல எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா ஹமாஸுடைய ஆயுத களஞ்சிய சாலையை அழித்திருக்கிறோம்? பூமிக்கு மேலே இருந்தா தானே அழிக்கிறதுக்கு, எல்லாம் அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு கீழே இருக்குது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது என்கிற நிலை இருப்பதை நம்ம
நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இது வந்து இன்னைக்கு ராய்ட்டர் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய தொலைக்காட்சிகள்ல மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் போய் கொண்டிருக்கிற அந்த 3 பேரை, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் 3 பேரை இவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க ஹமாஸ். அந்த 3 பேரையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திடீர்னு வெளியே விட்டுட்டாங்க. அப்ப அவங்க அவர்களுடைய அந்த ஊர் பாஷையில ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு வந்ததை இந்த கிறுக்கு கூட்டம் என்ன நம்பிடுச்சுன்னு கேட்டா ஹமாஸ் தான் வர்றாங்க, ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு வர்றாங்க. திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹமாஸினுடைய காசாவில் இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா, சின்வாரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஹீப்ரூவில் வந்து ரொம்ப திறமையானவர். அப்போ கூட நினச்சிருப்பாங்க மொழியை படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹமாஸ் தான் நம்மளை திசை திருப்புறதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி வந்த 3 பேரையுமே கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு பெரிய விசாரணை கமிஷன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்துங்கடா, எங்க மக்களையே கொண்டு தொலைக்காதீங்கடா என்று சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்ரேலுடைய டெல் அவிவை பாதுகாக்கிறதுக்கு கடுமையான முயற்சியை இஸ்ரேலுடைய அரசாங்கம் மேற்கொள்கிறது. தலைநகரத்தை எப்படியாவது பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி கடுமையான வேலைமானங்களை பார்க்குறாங்க. அதை மீறி கடுமையாக டெல் அவிவிலே தாக்கம் நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அவர்களுடைய மிக முக்கியமான நகரங்களாக இருக்கிற அஸ்கலான், அதே போன்று கிரியாத் ஷமோனா, மெட்டுல்லா, அதே மாதிரி ஷெலோமி என்கிற மிக முக்கியமான நகரங்கள், இந்த நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லி அவர்களுடைய மக்களே இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இந்த முக்கியமான நகரங்களை. ஏன்னா இது டெல் அவிவ் இல்லையான்னு கேட்குறாங்க. ஏண்டா உனக்கு அவங்க என்ன சொல்றாங்க, டெல் அவிவை மட்டும் தான் பாதுகாப்பீங்களா, அஸ்கலானை பாதுகாக்க மாட்டீங்களா, அதே மாதிரி கிரியாத் ஷமோனாவை பாதுகாக்க மாட்டீங்களா, மெட்டுல்லாவை பாதுகாக்க மாட்டீங்களா, ஷ்லோமியை பாதுகாக்க மாட்டீங்களா? இத்தனை நகரங்களுக்கு இவ்வளோ அடின்னு பத்தி எரியுதுங்க. ஏன்னா உள்ள ஜசீரா நுழைய முடியாது. ஜசீராவே மொபைலில் கிடைக்கிற வீடியோக்களை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருந்த மயாதீனுக்கும் தடை விதிச்சிட்டாங்க, அல் மயாதீனுக்கும் தடை விதிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. இப்படி இருக்கிற நியாயமான, அதாவது அரபு ஊடகங்களை ஓரம் கட்டினது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான 6 ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க கொஞ்சம் இந்த செய்திகளை போட்டு காட்டி பாருங்க, இவ்வளவு அநியாயம் நடக்குதுலாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துல லைசனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது முடியாது, நீங்க வந்து வேற மாதிரி திசை திருப்புறீங்க அப்படின்ட்டாங்க. எனவே உள்ள விழுகிற அடிகள் வந்து இந்த மொபைல் போன் வழியாக கொஞ்சம் வந்தா தான் உண்டே தவிர மற்றபடி அபிஷியலாக வர முடியாத சில நிலைகள், நிர்பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன என்கிற அறிவிப்பும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வாரத்துக்கு ஒவ்வொரு வீக்லையும் 2.3 பில்லியன் ஷேக்கல்கள் டவுன் ஆகி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. ஷேக்கல்ங்கிறது இஸ்ரேலுடைய ருபீஸ், இஸ்ரேலுடைய கரன்சி வந்து ஷேக்கலும்பாங்க. நம்ம வந்து ருபீஸ், இந்தியாலையும் ருபீஸ். அதே நேரத்தில் மற்ற நாடுகளில் அமெரிக்காவில் டாலர் வச்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்களோட ஷேக்கல். இந்த ஷேக்கல் எந்த அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு வாரமும் 2.3 பில்லியன் அளவுக்கு அவர்களுடைய ஷேக்கல்கள் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2.3 பில்லியன்ங்கிறது சாதாரண அளவா? கடுமையான பொருளாதார நெருக்கடியை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வார் கேபினட் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில், ஈவினிங் போட்ட வீடியோவில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதாவது கத்தாருடைய பிரதமரோடு அவசரமாக ஆஸ்லோவில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு மொசாதுடைய தலைவர் போயிருக்கிறாரு. இதே நேரத்தில் இன்னைக்கு வார் கேபினட் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலில் 2 கேபினட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த யுத்தத்திற்காக வேண்டிய ஒரு அமைச்சரவை தனியாக கேபினட் அதாவது உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கேபினட்ல என்ன இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேட்டா, இந்த கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக ஒரு முக்கியமான புதிய உடன்படிக்கைக்கு போவோம் என்று சொல்லி அது தொடர்பான ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு வார் கேபினட் கூடி இருக்கிறாங்க. ஏன்னா முடியல, எப்படியாவது நிறுத்த பார்க்குறாங்க. யுத்தத்தை மொத்தமாகவே நிறுத்திடுவோம், அவங்களோட பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும்ங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. ஹமாஸ் அதுக்கு தயார் இல்லை. இந்த அவங்களோட பாட்டுக்கு இருந்துட்டு போவோம், இந்த மாதிரி காது குத்துற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்காத, இந்த மாமா மச்சாண்டு தோளில் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை. என்னத்துக்கு ரெடியாக இருக்கிறோம்னா சுதந்திரம் நாங்கள் கேட்கறது வேணும், எங்கள் மக்கள் அத்தனை பேரும் ரிலீஸ் பண்ணப்படணும், கேட்கறது எங்களுக்கு வேணும், நாங்கள் போடுற நிபந்தனை வரணும்னு சொல்லி உறுதியாக இருக்கிறாங்க. இந்த கைதி பரிமாற்றத்தை தொடங்குறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் வார் கேபினட் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது
போது இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான தகவலாக நமக்கு தெரியும். கடந்த 48 நாட்களாக நடந்த இந்த சீஸ்ஃபயருக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படையணி களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தது. அல் குதுஸ் படையணி, ஜஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய அல் குதுஸ் படையணி களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு துணையாக உமர் இப்னு அல் கத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரில் இருக்கக்கூடிய உமர் இப்னு அல் கத்தாப் படையணி களத்துக்கு வந்தார்கள். அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி படையணி களத்திற்கு வந்தார்கள். இப்படி சில படையணிகளும் களத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படையணியும் களத்திற்கு வந்திருந்தது. ஆனால் இந்த 48 நாளைக்கு பிறகு சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சண்டையில் இதுவரைக்கும் ரதுவான் முழுமையாக களமிறங்கவில்லை. ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் முழுமையாக களமிறங்கல என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த இடத்திலையுமே உமர் இப்னு அல் கத்தாப் படையணியோ சலாஹுத்தீன் அய்யூபி படையணியோ எந்த இடத்திலையுமே அவர்களும் களமிறங்கிய செய்திகளை நம்ம பார்க்க முடியல. ஏன் களமிறங்காம இருக்கிறாங்கிறத பொறுத்தவரையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தேவை ஏற்படும் போது களமிறக்கப்படுவார்கள். குறிப்பாக அதாவது கஸ்ஸாம் பிரிகேட்ல மட்டும், கஸ்ஸாம் படையணியில மட்டும் 14க்கு மேற்பட்ட இது போன்ற படையணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அவர்கள் ஒரே ஒரு படையணியை தான் களத்தில் இறக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஃபதஹ் என்கிற ஒரு புதிய படையணி களத்திற்கு வந்திருக்கிறது. வந்தது மட்டுமல்ல, கான் யூனுஸ் பகுதிகளில் அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப செய்திகளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல காரியங்களை நகர்த்தி இருக்கிறது யாருன்னு கேட்ட கான் யூனுஸ் பகுதிகளில் இந்த ஃபதஹ் படையணி. இவர்கள் யார், இவருடைய பின்னணி என்ன, இவங்களுடைய அந்த பலம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்கிறதெல்லாம் நாளைக்கு நாளன்னைக்கு நடக்கக்கூடிய விவகாரங்களை நம்ம பார்க்க முடியும். இவங்க இந்த ஃபத்ஹ்ங்கிறது கஸ்ஸாமுடைய ஒரு பிரிவா, அல்லது ஃபத்ஹ் என்பது அல் குதுஸினுடைய ஒரு பிரிவாக இருக்கிறாங்களா, அல்லது அவங்க ஒரு தனித்த 11 குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த காசாவுக்குள்ள இந்த ஹமாஸ் மாதிரி 11 குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த 11 குழுட்டையும் கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸுக்கு மட்டும் 40,000 பேரை கொண்ட படையணி இருக்கிறார்கள். மீதி உள்ள இந்த 11 குழுக்களையும் ஒவ்வொருத்தருக்கு 10,000 என்று வச்சா கூட யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் வரும். 5,000 என்று வச்சாலே எத்தனை வரும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. அது ஒரு 50,000 வந்துடும். அப்ப இந்த படையணிகளில் ஒரு தனியான ஒரு படையணியா என்பது தெரியவில்லை. ஆனால் ஃபத்ஹ் என்கிற ஒரு படையணி இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறது. வந்தது மட்டுமல்லாம நிறைய சம்பவங்களை இன்னைக்கு அவங்க பண்ணி இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் பொறுத்து பார்ப்போம். இந்த போரில் கண்டிப்பாக அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள். அதற்கான முஸ்தீபுகள் தான் தற்போது நடந்து வருகிறது. தற்போது ஃபத்ஹ் படையணியும் களத்திற்கு விரைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடியும் என்கிறத தெரிவித்துக் கொள்வதோட இன்றைக்கு உசாமா ஹம்தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு முக்கியமான செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், அதாவது ஹமாஸினுடைய முக்கிய ஊடக பேச்சாளர், லெபனான்ல இருந்து தகவல்களை வெளியிடக்கூடிய ஊடக பேச்சாளர், அவர் மிக தெளிவாக இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, கத்தாரோட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறீங்க, நீங்க வார் கேபினட் கூடியிருக்கிறீங்க, எது எப்படி போனாலும் ஒரு விரிவான மிக தெளிவான போர் நிறுத்தம் வர வேண்டும். நாங்க போடுகிற நிபந்தனை எல்லாம் நீங்க ஏத்துக்கிறனே, நாங்க சொல்லுகிற நிபந்தனைகள் பிரகாரம் நீங்க போர் நிறுத்தத்துக்கு வரலன்னா அப்படிப்பட்ட ஒரு போர் நிறுத்தமே தேவலை போடான்ட்டு. நாங்க சொல்றத நீ கேட்கிறதா இருந்தா போர் நிறுத்தம், நீ சொல்றத நாங்க கேட்கறதுக்கு போர் நிறுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன புரியணும்? ராய்ட்டர் சொன்ன செய்தியை பார்த்தீங்க, அமெரிக்காவினுடைய திங்க் டேங்க் சொன்ன செய்தியை பார்த்தோம், இன்னைக்கு இவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்தெல்லாம் இவங்க பலவீனப்பட்டு இருந்தா இது மாதிரி பேசுவாங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படியாவது நம்ம யுத்தத்தை நிறுத்திக்கிறோம்னு தான் பார்ப்பாங்க. யுத்த நிறுத்தத்துக்கு வரமாட்டோம், எங்க நிபந்தனை ஏத்துக்கிட்டா வருவோம்னு சொல்றாங்கன்னா கெத்தோட நிக்கிறாங்க. அவங்களோட இடத்துல தான் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அத்துப்படியான ஏரியாவில் நிக்கிறாங்கிறதுனால அவர் அந்த செய்தியை சொல்றது மட்டும் இல்லாம இன்றைக்கு உசாமா ஹம்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் தன்னுடைய இலக்கை இந்த நிமிடம் வரைக்கும் அடையவே இல்லை. நாங்க அதை பிடிப்போம் இதை பிடிப்போம், நீங்க வான்வழி தாக்குதல் நடத்தி அப்பாவிகளை கொன்னது மட்டும் தான் அவங்க வேலையை தவிர நீங்க சொன்ன எந்த இலக்கை அவர்கள் அடையவும் இல்லை, அவர்களால் அடையவும் முடியவில்லை. அவர்கள் கண்ட கனவுகள் எல்லாமே காசா மண்ணில் சிதைந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நெத்தன்யாஹு கண்ட கனவுகள் எல்லாமே காசா மண்ணில் சிதைந்து போய் இருக்கிறது. காசாவை காட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சு இன்னொரு முறை ஆட்சியை பிடிச்சுக்கலாம், என்ன மாதிரி கனவுகள், அவ்வளவு கனவும் காசா மண்ணில் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உசாமா ஹம்தான் அறிவித்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா,
அவர்களுடைய ஊடகங்களே சொல்லுகிற ஒரு கதையை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஹீப்ரு தொலைக்காட்சிகள், இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகள் சொல்லுகிற ஒரு கதையை என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவம், இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்குதா இல்லையா, அந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் மூலோபாய ரீதியாகவும் இதே நேரத்தில் தந்திரோபாய ரீதியாகவும், தந்திரங்கள் பண்ணி ஜெயிக்கிறது இருக்குல்ல அந்த ரீதியாகவும், திட்டமிட்டு செயல்படுறது இருக்குல்ல அந்த ரீதியாகவும் தோல்வியிலிருந்து தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வெற்றியில இருந்து தோல்வியை நோக்கி போகலையா, ஆல்ரெடி நீங்க தோத்திருக்கிறீங்க, தோல்வியில இருந்து இன்னொரு தோல்வியை நோக்கி போறீங்க, நீங்க திட்டமிடலையும் தோத்து போயிட்டீங்க. இதே நேரத்தில் தந்திரம் செய்து தாக்குதல் நடத்துறதுக்குல்ல, யுத்த தந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுலயும் நீங்க தோத்து போயிட்டீங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் கஸ்ஸாம் படையணி பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது இப்படிமா தாக்குவாங்க என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. நமக்கு தெரியும் ஏற்கனவே அந்த அல் யாசின் என்கிற ஆயுதத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, மெர்காவா டேங்க் வரும்போது அது 150 மீட்டர் கேப்புக்குள்ள இருந்து தான் தாக்குதல் நடத்தணுமா, அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா அதில் வச்சுட்டு ஓடி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு போய் வச்சுட்டு ஓடி வர்ற அளவுக்கு தைரியம் பார்த்துக்கிறங்க. அப்படியெல்லாம் பண்ணினாங்கல்ல. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க அதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம காட்டுவோம், எல்லாத்தையுமே காட்ட முடியாது. நிறைய சவங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவில் தாக்குதல் நடத்துறாங்க, 10 பேர் ஆன் தி ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை முழுமையாக காட்ட முடியாது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டுவோம், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதாவது காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், நடு காசாவில் கொடியை நட்டிருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு கொடியை காட்டி காட்டி இருந்தாங்க, இந்த இடத்துல தான் எங்கள் கொடி இருக்குது, நடு காசாவில் நாங்கள் நட்டிட்டோம், அங்கே ஆக்களை இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நடு காசாவுக்குள்ள புகுந்து அப்படி வச்சு கசக்கி வீசி விட்டுருக்குறாங்க. அந்த காட்சியை முதல்ல பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு கஸ்ஸாம் என்னென்ன தாக்குதல்களை எங்கெங்க நடத்தினார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்ப்போம். இந்த காட்சிகளை நீங்க பாருங்க, இதுல என்ன நடக்குதுங்கிற காட்சியை நீங்க காண முடியும். இதுல பாருங்க, முக்கியமாக இது நான் சொன்ன அந்த வீடியோ பின்னாடி நான் காட்டுவேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது, அதை நீங்கள் கவனிக்க முடியும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் கஸ்ஸாம் பிரிகேட் போய்கொண்டிருக்கிறாங்க. போகும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான காட்சி வரும் பாருங்களேன், அதை இப்போ காட்டுவாங்க. இது அந்த கேமரா ஓடி ஓடி எடுக்கிறதுனால ஆடுது, ஏன்னா கொஞ்சம் ஆடாமல் எடுக்கலாம் தானே யோசிச்சிடாதீங்க, யுத்த காலத்தில் நிற்கிறாங்க அவங்க. இங்கே பாருங்க, அதாவது இந்த இடத்துல இந்த 1 2 3 4 5 6 புள்ளி காட்டுறாங்களா? யாருக்கு காட்டுறாங்க? 6 பேர் நிற்கிறாங்க ஒரு இடத்துல, 6 பேர் நிற்கிறாங்களா? இப்ப பாருங்க, இந்த பாத்துக்கிறங்க, 6 பேர் நிற்கிறாங்களா? ஒரே அடி 6 பேரும் காலி. இந்த வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள பகுதிகள் அதை நம்ம இந்த காட்ட முடியாது, இதுக்கே இப்போ என்ன பண்ண போகிறாங்கிற தெரியல, ஆனால் காட்ட முடியாது. இந்த காட்சியை பாருங்க, இது சொன்னாங்கல்ல, நாங்கள் நடுவில் கரெக்டாக நட்டி இருக்கிறோம்னாங்கல்ல, நட்டின லட்சணத்தை பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு. இது அந்த கஸ்ஸாம் படையணி அதில் கவனிக்கணும்னா, சில பேருக்கு காலில் செருப்பு கூட இல்லைங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விவகாரம், தங்களோட நாட்டை மீட்டெடுக்கிறான சுதந்திர போராட்டத்தில் அவன் நிற்கிறாங்க, காலில் செருப்பு கூட இல்லை. அந்த மக்களுக்கு அல்ல அருள் புரியணும். பாருங்களேன், காலில் செருப்பு இல்லை, ட்ரெஸ்ஸுகளில் நிலைமையை பாருங்க, இப்படியான ஒரு போராட்டம் பாருங்களேன், இந்த போறாங்க. ஒரு பெரிய தியாகம் தான், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தியாகத்தை அந்த மக்கள் அந்த தங்களுடைய நாட்டுக்காக இருக்கிறாங்க. அவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. இந்த காட்டுறாங்களா? இப்ப பாருங்க, வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இங்க பாருங்க, இந்த இடத்த, இதுதான் அந்த இடம். கொடி தெரியுதா? இந்த மாக்கு கீழே இந்த கொடியை பார்த்துக்கிறங்க, இதுதான் அந்த இடம். இதை ஜசீரா ரொம்ப வட்டம் போட்டு இதை காட்டியிருப்பாங்க. இது அவர்களே ஜசீராவுக்கு கிடைச்சாதே வீடியோ தான் நம்மளும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த இடம் தான் அந்த இடம். கொடி இருக்குதா? கொடியை நட்டி வச்சுருந்தாங்களா? அது ஒரு கூடாரம், அதுக்குள்ளே 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரை ஒரே இடத்துல போட்டு தாக்கியிருக்கிறவங்கிறாங்க. இந்த இங்கேருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஃபயரிங் நடந்துக்கிட்டு இருக்குது, கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தி பக்கத்தில் போயிட்டாங்க. இந்த பாருங்க, தாக்குதல் நடத்திக்கிட்டு அவங்களோட சண்டை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் போயிட்டாங்க. பக்கத்தில் போய் அடிச்சா போய் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம காட்ட முடியாது, பிளேர் பண்ணி தான் இதை காட்டுவோம். நம்ம என்னன்னு கேட்டால், கடுமையாக அவர்களை தாக்கி அழித்திருக்கக்கூடிய காட்சிகள் இதில் வெளியாகி இருக்கிறது. இப்போ பார்த்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எந்த அளவு தூரம்
தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு நான் முதல்ல காட்டினதில் 6 பேர் ஒரே இடத்துல கொல்லப்படுறாங்க. ரெண்டாவது காட்டின அந்த வீடியோவில் வந்து 10 பேர் ஒரே இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ நீங்கள் வந்து அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடியும். சில நேரங்கள் அவங்களும் அதை பிளேர் பண்ணி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைனா நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். அதில் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிற விரிவான காட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காசா நகரில் ஷேக் ரதுவான் என்கிற பகுதிகளில் கஸ்ஸாம் படையணி நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவர்களுடைய 3 வீரர்கள், அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சியோனிச படையினுடைய 3 IOF வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. அதே மாதிரி கான் யூனிஸ் பகுதிகளில், கிழக்கு பகுதிகளில் 7 ஆக்கிரமிப்பு சியோனிச படை வீரர்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்தியை கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு பகுதி என்னன்னா, ஜெய்தூன் என்கிற பகுதிகளில் 2 வீரர்களை அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே பகுதிகளில் 2 டேங்க், 2 மெர்காவா டேங்க், 2 புல்டோசர்களை அழிச்சிருக்கிறோம் ஜெய்தூன் பகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜுஹூரத் தீக் பகுதிகளில் நேருக்கு நேர் நடந்த சண்டையில் 10 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், 10 பேரை அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், தெய்ரல் பலா என்கிற இடத்துக்கு தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவ வாகனத்துக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் வாகனம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. யாசின் குண்டுகளால் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இதுவல்லாமல் இன்னும் பல இடங்களில் தாக்குதல் நடத்திய பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னதில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷேக் ரதுவான் பகுதிகளில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கான் யூனிஸுக்கு கிழக்க 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 10 பேர். அப்போ அதே மாதிரி ஜெய்தூன் பகுதிகளில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 12 பேர். இதே நேரத்தில் ஜுஹூரத் தீக் பகுதிகளில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 22 பேர். அதே நேரத்தில் யாசின் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு ராணுவ வாகனம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது, 2 மெர்காவா டேங்குகள், 2 புல்டோசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இதுவல்லாமல் நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா, அந்த வீடியோக்களை நமக்கு இதில் ஒளிபரப்பு செய்ய முடியாது. தயவு செய்து அதை பார்க்க வேணுமானவங்க அல் ஜசீராவை போட்டிருக்கிறாங்க, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஏரியாவில் மட்டுமே 22 பேரை அவங்க அழிச்சிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நாளைக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் நாங்கள் 650 பேர் தான் செத்துருக்கிறோம், தவறாமல் அதையும் பார்த்துக்கிறீங்கன்னா 650 முல்லா நசூருதீன் முல்லாவுக்கு எப்போ 40 வயசுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமில்ல. நசூருதீன் முல்லா என்ற ஒரு கேரக்டர் இருக்குல்லங்க, அதை அவருக்கு எப்பயுமே வயசை கேட்டால் 40 வயசும் பாரான். 4 வருஷத்துக்கு பிறகு போய் கேட்டால் 40 வயசு. அப்படி அது என்னென்னா ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு கதைக்காக சொல்லுவாங்க. முல்லாவுக்கு 40 வயசு என்கிறது ஒரு கதையாகவே சொல்லுவார்களா? அது மாதிரி இனிமேல் முல்லாவுக்கு 40 வயசு இல்லை, இஸ்ரேல் ராணுவத்தில் 650 பேர் சாவு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. என்ன, இன்னைக்கு 22 பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. இந்த 22 பேரை நாளைக்கு சேர்க்க மாட்டான். நாளைக்கு உட்காந்துக்கிட்டு 650மா, எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் 650ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கிறீங்களேன். அது மாதிரி எங்கே போய் சொல்ல வைக்கல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஹூதிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹூதிகளை பொறுத்தவரையில் அந்த ஹூதிகளுடைய செய்திக்கு போறதுக்கு முன்பதாக இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்குறீங்க. இவர் நமக்கு தெரியும், இவர்தான் அதாவது ஷேக் அபு உபைதா இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ, நேற்று வெளியிட்ட அந்த ஆடியோ செய்தியில் ஒரு குர்ஆனுடைய வசனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு முழுமையான வசனத்தில் 9வது அத்தியாயம் 14வது வசனம், சூரா தௌபாவினுடைய 14வது வசனத்தை தான் அவங்க அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான வசனம், உள்ளத்தை பிழிஞ்சி எடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றான், அவர்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான், வயன்சுருக்கும் அலைஹிம், அவர்கள் விவகாரத்தில் அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், வயஸ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னா ஆறுதல் அளிப்பான், மருத்துவம் செய்வான் என்கிற செய்திகளை, ஆறுதல் அளிப்பான் என்கிற செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த வசனத்தை தான் நேற்றைய தினம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கும்போது இதை சொல்லணும்னு ஏன் தோணுச்சுன்னு கேட்டால், அந்த வசனம் அவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ்விடத்தில் அவங்களை இஸ்ரேல்காரர்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சுதந்திர போராளிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, உதவியை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதல் கொடுக்கக்கூடிய காட்சிகளை
காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட உள்ளத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களுக்கும் இந்த சகோதரர்களை வைத்து அல்லாஹு தஆலா ஆறுதல் தந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியான நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்றைக்கு ஹூதிகள் என்னவெல்லாம் பண்றாங்கங்கிற செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த புகைப்படம் ஹூதிகள் அதாவது ஈலாது துறைமுகத்துக்கு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சி தான் இது. அதாவது ஹூதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யமன்ல இருந்து கப்பல்கள் மீது மட்டும் அவங்க தாக்குதல் நடத்தலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூஃபான் என்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு ஏவுகணை இங்கே இருக்குது யமன். இங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னா 1700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈலாதுக்கு அவங்க தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கடுமையான தாக்குதல்களை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறாங்க. பலவிதமான தாக்குதல்களை ஹூதிகள் என்ன செய்கிறாங்கன்னா நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஆயுதம் தூஃபான் பாருங்க, ஆயுதம் படை பலம் எல்லாம் வந்து அவங்க தனி ராணுவம், கடுமையான படைபலத்தை கொண்டவர்கள். எவ்வளவு தூரம் அவர்களுடைய பலம் இருக்கிறது என்கிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஏவுகணையும் ஒவ்வொரு விதமான பலம் கொண்டவைகள். இதனால எல்லாமே யாரை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தூஃபானுங்கிறதா மிக முக்கியமானது. நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்று சொல்லி இன்றைக்கு அரபியா இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அரபியாவினுடைய வீடியோவை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் தான் இந்த செய்திகளை அவங்க சொல்றாங்க. அந்த ஏவுகணைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் போகக்கூடியது, எவ்வளவு தாக்குதல் நடத்தக்கூடியது என்கிற செய்திகளை சொல்றாங்க. 1350 தொடக்கம் 1900 கிலோமீட்டர் வரைக்கும் அது பயணிக்கும்ங்கிறாங்க. எப்படி பயணிக்கும்ங்கிறத பாருங்க, எந்த ரூட்ல அது பயணிக்கும்ங்கிறத காட்டுறாங்க. போய் ஈலாத் துறைமுகத்தை எப்படி தாக்கும் அப்படிங்கிற காட்சி அவங்க போட்டு காட்டுறாங்க. அந்த காட்சியை நீங்க பாருங்க. இந்த தூஃபான் தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா யமன்ல இருந்து எந்த ரூட்ல போகும்ங்கிறத மீண்டும் பாருங்க. இதுல இப்படி போகும், சவுதி எல்லாம் தாண்டி போய் இந்த இருக்குது ஈலாத். இந்த ஈலாத் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதல்கள் ஈலாத் மேலே அவங்க நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு ஷைத்தானிய காரியத்தை எகிப்து செய்திருக்கிறார்கள். ஈரான் மீது இவர்கள் நடத்திய தாக்குதல்களில் ஒரு சில ஏவுகணைகளை அதாவது எகிப்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வேலை பாருங்களேன். ஏன்னா என்னமோ இவங்க எகிப்துக்கு தாக்கவே இல்லை, இவங்க தாக்குறாங்க இஸ்ரேலுக்கு. அதாவது பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைக்கணும், பாலஸ்தீன மக்களுக்கு நீ அநியாயம் பண்ணக்கூடாது, பாலஸ்தீன மக்கள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காகத்தான் இவங்க இந்த தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அந்த தாக்குதலை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எகிப்திய ராணுவம் இன்றைக்கு வழிமறித்திருக்கிறது என்கிற உறுதியான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவன் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல நம்ம சொல்லிட்டோமா இல்லையா, சிசியை பொறுத்தவரையில சிசி ஆட்சியில் வச்சிருக்கிறதே இஸ்ரேல் தான். அவங்களுக்கு அவர் இருக்கணும், இருந்தா தான் அந்த காரியங்களை அவங்களுக்கு செய்ய முடியும். அதனால தான் அவனை வச்சிருக்கிறாங்க. இப்போ கூட அதாவது காசாவை அண்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம், ஃபத்தாவுக்கு கீழே கொண்டு வருவோம், கொண்டு வந்துட்டு நீங்க எகிப்தினுடைய ராணுவத்தையும் ஜோர்தானுடைய ராணுவத்தையும் கொண்டு வந்து போட்டு எல்லாரையும் அடக்குவோம். நம்ம முஸ்லீம்களை வச்சு முஸ்லீம்களை அடிமைப்படுத்துகிற ஒரு வேலையை செய்யறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வீணா போனவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ என்கிற ஒரு அச்சமும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க தாக்குதல் நடத்தியதை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது எகிப்தினுடைய ராணுவம் வழிமறிச்சு தடுத்து இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அனைத்து தாக்குதல்களையும் நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஹூதிகள் இன்னைக்கு மிக திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது எகிப்த அந்த இஸ்ரேலாக இருக்கலாம், அனைவருடைய தாக்குதல்களையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய ஊடக பேச்சாளர் ஷேக் சாரி என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டால் அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு காலையில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் 14 ட்ரோன்கள் அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. 14 ட்ரோன், 14ஐயுமே அமெரிக்கா கப்பல் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா 14 ட்ரோனை வந்து ஏவி இருக்கிறோம் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க ராணுவம் 14 ட்ரோனை வந்து நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், பிரான்சினுடைய கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல் குழுவாக இருக்கக்கூடிய CMA CGM என்கிற 2 கப்பல் நிறுவனங்களும் இதற்கு பிறகு செங்கடல் பார்டரில் எங்களுடைய கப்பல்கள் பயணிக்காது என்கிற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அது இந்த யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் செஞ்ச இந்த தாக்குதல்களால் என்ன இருக்குன்னு கேட்டால், பிரெஞ்சினுடைய 2 மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள், அந்த 2 நிறுவனங்களும் நாங்கள் அந்த பாபல் மந்தபை தாண்டி ரெட் சி வழியாக எங்களுடைய கப்பல்களை இயக்க மாட்டோம்ட்டாங்க. இதுல
ஈவன் நம்ம நாட்டுக்கு கூட பெரிய பாதிப்பு வர இருக்கிறது. பெட்ரோல் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெட்ரோல் விலை அதிகரித்தா மற்ற எல்லா விலைகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இதே நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று கேட்டால் இந்த எண்ணெய் பயண பாதையை தான் இவங்க முடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியன் ஓஷனுக்கு வரக்கூடிய 10% எண்ணெய் விற்பனை, மொத்த 100% எண்ணெய் விற்பனையில் 10% எண்ணெய் விற்பனை இதுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு இவங்க இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பிரான்சினுடைய 2 முக்கியமான நிறுவனங்களும் இதுக்கு பிறகு ஆளை விட்டா போதும்டா, உங்க ரெட் சீயும் வேணாம், ஒரு சீயும் வேணாம், எங்க கப்பலையாவது நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், யுத்தத்தை முடிச்சுட்டு வாழ ராஜான்ட்டாங்க. ஈலாது துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் போவதில்லை. அதனால இஸ்ரேலுக்கு பெருத்த தலையீடியாக அது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கும்போது லெபனான் எல்லையில இருந்து இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 6 இஸ்ரேலிய தளங்களை ஹிஸ்புல்லாக்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள் என்று இன்னைக்கு இஸ்ரேலே அறிவிச்சிருக்கிறாங்க. 6 இஸ்ரேலுடைய முக்கியமான படைத்தளங்களில் புர்கான் ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது. கடுமையான நாசம் அவர்களுக்கு உண்டாகி இருக்க வேண்டும். ஆனால் அந்த செய்தி அவங்க சொல்லாம, ஆமா 6 புர்கான் தாக்குதல் நடந்திருக்குது. ஏன்னா புர்கான் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு போகுமா? புர்கான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிறான். அதை ஹிஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு. அப்ப என்ன சொல்லணும்? இவ்வளவு அழிவு வந்திருக்குன்னு சொல்லணும்ல. தாக்குதல் நடத்தப்பட்டது, சரி, குறைஞ்சபட்சம் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஏவுகணை எங்களுடைய அயன் டோம் தடுத்து விட்டது, அப்படியாவது சொல்லணுமா இல்லையா? அதையும் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ஏவுகணை போய் இவங்களை ஒவ்வொருத்தருக்கா போய் 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 முத்தம் கொடுத்துட்டு போச்சுதா? அவ்வளவு அடி விழுந்துகிட்டு இருக்குது. என்ன எவ்வளவு அடி விழுந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம எங்களுக்கெல்லாம் வலிக்கலையே இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் இந்த கேட்டு வந்து சில பேருக்கு நினைவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேட் என்னன்னு கேட்டால் லண்டன் பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆங்கில பதிப்பிலையும் இந்த கேட்டை நீங்க பார்க்க முடியும். அந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதுல பல வழிகள் அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. இந்த கேட்டு வழியாக சிசிடிவிக்கு ஒரு அடியை போட்டுட்டு இந்த கேட் வழியாக தான் போவாங்க. அந்த கேட் தான் இந்த கேட். இந்த கேட்ல பாருங்க, இத பாத்தீங்களா? இது வந்து இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிற தாக்குதல், சரவெடி தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். இது ஒரு போன்ல பிடிக்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கிறது. அதுல அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. கடுமையான தாக்குதல்களை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, இந்த விமான, அதாவது ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அந்த விமானம் பறந்துகிட்டு இருக்குது. பறந்து போய் இந்த தாக்குதல் நடத்திருச்சு. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல இப்ப புகை வெளியே வரும்போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இங்க தெரியுதா? கடுமையான ஒரு தாக்குதல். இது மாதிரி 6 இடங்கள்ல அவங்க, இது வந்து ஆளில்லா விமான தாக்குதல், அவங்க 6 இடங்களில் நடத்தினது புர்கான் ஏவுகணை தாக்குதல். இப்படி பல தாக்குதல்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதாவது இஸ்ரேலுக்குள்ள கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலுக்குள்ள கடுமையான அழிவுகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு இஸ்ரேலியர்கள் கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் யுத்தத்தை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஆட்பட வேண்டும், நாங்கள் கேட்பதை நீங்கள் தர வேண்டும், அப்பொழுதுதான் யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று மிக தெளிவாக கஸ்ஸாமினுடைய ஹமாஸ் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் கைகூட வேண்டும். இலங்கையில் நம்ம எப்படி சுதந்திரமாக வாழ்றோமோ, தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வாழ்றீங்களோ, மற்ற நாடுகள் எப்படி சுதந்திரமாக வாழ்றோமோ, இது போன்ற அவர்களும் நம்மை போன்ற சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்களுடைய இந்த சுதந்திரத்திற்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டும். கண்டிப்பாக அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு முடிந்த காரியங்களை நம்ம இங்க பண்ணணும். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக நாம் நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய ஆர்ப்பாட்டங்களை எங்கெங்கெல்லாம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், நாளை ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒரு வாரம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை தெரிந்தவர்களுக்கெல்லாம் எத்தி வைத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால காத்தான்குடி புரோகிராம் நம்ம தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிற செய்திகளை நம்ம உங்களுக்கு அறிவிப்போம். ஜனநாயக ரீதியில் அந்த மக்கள்
மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்துங்கள். சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்துவதோடு சுதந்திர பாலஸ்தீனம் கிடைப்பதற்கான ஜனநாயக ரீதியிலான முயற்சிகளையும் நாம் எடுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும். இஸ்ரேலுடைய அரச தீவிரவாதமும் ஒழிய வேண்டும். தீவிரவாதமற்ற பயங்கரவாதமற்ற மனிதர்களாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தேசம் பாலஸ்தீன மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டும். வாஹ்ரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.